சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டிருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து சிவராஜ்குமார், மோகன்லால், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, ஃபகத் ஃபாசில், விஜய் சேதுபதி, சுராஜ் வெஞ்சமுடு, ஷாருக் கான், பாலையா, வித்யா பாலன், நேரா ஃபர்தோக்கி மற்றும் சந்தானம் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிட்டு வராங்க. இப்போ வரைக்கும் நெல்சன் அவர்கள் இந்த படத்தில் யார் யார் நடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லவே இல்லை. ஆனால் இந்த படத்தில் ஏகப்பட்ட கேமியோஸ், ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடிக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இது ஒட்டுமொத்த சினிமா இண்டஸ்ட்ரியுமே ஆச்சரியத்தில் ஆயிடுச்சிருக்கு. ஆனால் இவங்க மொத்த பேருக்கும் கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக படத்தை எடுத்திருப்பாரா என்பது ஒரு பக்கம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நெல்சன் கண்டிப்பாக மக்களுக்காக மகிழ்விக்கிற மாதிரி ஒரு கதையை தான் எடுத்திருப்பாரு. ரஜினியுமே ஓகே சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த கதை ரஜினிக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை தொடர்ந்து இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து ஒரு சின்ன தகவல்கள் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் காவாலா மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பில்டப் கொடுத்துட்டு வராங்க. ஆனால் நெல்சனும் அடக்கி வாசிச்சுட்டு தான் இருக்காரு. தொடர்ந்து பொங்கலுக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரிலீஸ் ஆகாமலே போயிடுச்சு. அதை தொடர்ந்து இப்போ லவ்வர்ஸ் டேக்கு இந்த பாட்டு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதாகவும், ஆனாலும் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. காரணம் 6 மாதம் இன்னும் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்குது. இந்த நேரத்தில் பாட்டு ரிலீஸ் பண்ணால் அது சரியாக வருமா, படத்தோட ப்ரொமோஷன் கரெக்டாக இருக்குமா, மேலும் ஓவர் ஐப் கிளம்பிடுச்சுன்னா கூலி படத்துக்கு வந்த ரிசல்ட் தான் ஜெயிலர் 2 படத்துக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் பாகம் 2 படங்கள்னாவே அந்த படம் சரியாக போகிறது கிடையாது. இவ்வளோ பிரச்சனைகள் ஜெயிலர் படத்தில் இருக்குது. தொடர்ந்து இந்த பாட்டு காவாலா பாட்டு மாரியே இருக்குமா? அது தமன்னா இந்த பாட்டுக்கு நடனம் ஆடல, ஆனால் நேரா ஃபர்தோக்கி அப்படின்றவங்க தான் இந்த பாட்டுக்கு நடனம் ஆடி இருக்காங்க. இது கண்டிப்பாக தியேட்டரில் பட்டாசு வெடிக்கும் அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு தான் இந்த பாட்டை எடுத்திருக்காங்களாம். தொடர்ந்து இந்த பாட்டை லவ்வர்ஸ் டேக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்ததாக தலைவர் 173 திரைப்படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை சிவி சக்கரவர்த்தி எடுக்கிறாரு. இந்த படம் அடுத்த வருஷம் 2027 பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகும் என சொல்லப்படுகிறது. மேலும் தலைவர் 174 படத்திற்கான கதையுமே இப்போ தேர்ந்தெடுத்து வராரு. இதுக்கு நடுவில் தான் ரஜினி, கமல் இருவரும் இணைய போகிற படத்தும் மீண்டும் நெல்சனே எடுக்க போகிறாரு அப்படின்ற தகவலும் வெளியாகியிருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி ரஜினி ரசிகர்களுக்காக அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது கண்டிப்பாக ரஜினி இன்னும் 5 வருஷத்துக்கு நடிப்பார் அப்படின்றத உறுதியாக நம்ம சொல்லிடலாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக எதுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் முடிச்சு நான் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.